இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கு வருகிற டிசம்பர் 9ஆம் தேதி நடக்கவிருந்த தேர்வை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அது குறித்தான ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விரிவான விவரங்களோடு இணைந்திருக்கிறார் எம்முடைய செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், நீதிமன்றத்தின் இந்த உத்தரவு குறித்தான விரிவான விவரங்கள் என்ன? மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் சூரஜ்குமார், செந்தில்குமார், ஸ்வேதா உள்ளிட்ட 85 பேர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தனர். அதில் கடந்த 2021-22ஆம் ஆண்டுகளில் மருத்துவ பட்ட மேற்படிப்பை தொடங்கிய தங்களுக்கு டிசம்பர் 9ஆம் தேதி இறுதித் தேர்வை தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் அறிவித்தது. இதற்கு முன்பாக இணையதளம் வாயிலாக ஆராய்ச்சி கட்டுரைகளை தாக்கல் செய்து அதை மருத்துவ இதழில் வெளியிட்டிருக்க வேண்டும் எனவும், ஆய்வுக் கட்டுரைகளை தாக்கல் செய்ய நவம்பர் 29ஆம் தேதி கடைசி தேதி எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளதாக மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் மோசமான இணையதள சேவை காரணமாக ஆன்லைனில் உரிய நேரத்தில் ஆய்வுக் கட்டுரைகளை பதிவேற்றம் செய்வதில் கால விரயம் ஏற்பட்டதால் தங்களால் இறுதித் தேர்வுக்கு தயாராக முடியவில்லை எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஆய்வுக் கட்டுரைகளை தாக்கல் செய்வதற்கும் இறுதித் தேர்வுக்கு போதுமான இடைவெளி இல்லாததால் தேர்வு எழுதும் மருத்துவ மாணவர்கள் மிகுந்த மன உளைச்சலுக்கும் அழுத்தத்திற்கும் ஆளாகி இருக்கிறார்கள் எனவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தேசிய மருத்துவ ஆணையம் மருத்துவ மேற்படிப்புகளுக்கான இறுதித் தேர்வை 2025ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதிக்குள் நடத்தி முடிக்க உத்தரவிட்டிருந்தது. அந்த அடிப்படையில் தங்களுக்கான இறுதித் தேர்வை டிசம்பர் இறுதி அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் நடத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி பட்டு தேவானந்த் அப்பொழுது மாணவர்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரை பொறுத்தவரை மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்கள் 3 வருட உழைப்பு வீணாகிவிடும் என்பதால் ஆய்வுக் கட்டுரைகளை தாக்கல் செய்வதற்கும் இறுதி தேர்வுக்கு தயாராவதற்கும் மாணவர்களுக்கு போதுமான கால அவகாசத்தை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி டிசம்பர் 9ஆம் தேதி தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகம் மருத்துவ மேற்படிப்புக்காக அறிவித்திருந்த மருத்துவ மேற்படிப்பிற்கான இறுதித் தேர்வை ரத்து செய்து உத்தரவிட்டார். தேசிய மருத்துவ ஆணையம் உத்தரவினை பின்பற்றி மருத்துவ பட்ட மேற்படிப்பு மாணவர்களுக்கான இறுதித் தேர்வை டிசம்பர் இறுதி வாரம் அல்லது ஜனவரி முதல் வாரத்தில் நடத்த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழகத்திற்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். நீதிமன்றத்தின் உத்தரவு குறித்தான உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. குற்றங்களின் மறுபரிமாணம் நிகழ்தகவு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் விரைவில்.